இங்க நம்ம ஜாக்கி ஒருத்தர் மேல விழுந்து கிடக்குற ஒரு டன் எடையுள்ள ஒரு தங்க சிலைய நகத்தலான்னு பாக்குறாரு. அப்ப திடீர்னு ஸ்லிப் ஆகி அந்த சிலையோட சேர்ந்து பக்கத்துல இருந்த கடலுக்குள்ள விழுந்துடுறாரு. அந்த கடல் வேற பனிக்கட்டிகளுக்கு அடியில இருக்கிறதுனால பயங்கர கூலிங்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கடலுக்கு அடியில இதே மாதிரி ஏகப்பட்ட தங்க சிலைகள் நகைகள்லாம் இருக்குது. ஆனா நம்ம ஜாக்கி இப்ப அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவரு அந்த கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரால் அதுக்குள்ள இருந்து வெளியில வரவே முடியல. அவரு மேல இருக்கிற ஐஸ் கட்டியை போட்டு பயங்கரமா குத்தி பாக்குறாரு. ஆனா அப்ப கூட அது உடையவே மாட்டேங்குது. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே நேரத்துல அந்த ஐஸ் கட்டிக்கு மேல ஒரு ஃபிஷர்மேன் உட்கார்ந்துகிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த தூண்டில்ல ஒரு மீன் மாட்டிக்குது. அது நம்ம ஜாக்கிக்கு முன்னாலதான் நீந்தி போகுது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஐடியா வந்து அப்படியே நீந்தி போய் அந்த மீனுடைய வாலை டைட்டா பிடிச்சிக்கிறாரு. அப்ப மேல இருக்கிற ஃபிஷர்மேன் நமக்கு தூண்டில்ல ஏதோ ஒண்ணு பெருசா மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபிஷிங் ஹூக்க பயங்கர ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கிறாரு. கிட்ட வந்த உடனே அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனா அந்த ஹோல்ஸ் வழியா யாருமே மேல வரல. அந்த மீனும் தப்பிச்சு போயிடுது. நம்ம ஜாக்கியும் உள்ளேயே மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி என்ன பண்றாருன்னா அந்த ஹோல்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது வழியா மேல இருக்கிறவங்க கிட்ட